வெல்கம் டு மை சேனல். இது என்ன செக்ஷன்னா Q&A செக்ஷன். இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெரிஞ்சுக்க வேணாம்னு நினச்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? மிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் தான் உங்கள் அம்மு. அது பொய். என்ன அம்மா அக்கா வாய்ஸில் அப்படின்னு கேட்பீங்க. நான் உங்கள் அம்மு இல்லை. நான் வந்து அம்மாவோட சப்ஸ்கிரைபர் ஜாஸ்மின். நானும் அம்மும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா Q&A வீடியோ தான் பண்ண போகிறோம். Q&A வந்து எதுக்கு பண்ணுறோன்னா வந்து நீங்கள் மோஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் தான். நாங்கள் எதையும் மென்ஷன் பண்ணலை, யார் பேரையும் மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் தான் நாங்கள் கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஃபேவரட் ஹீரோ யார்? அம்முக்கு வந்து ஃபேவரட் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா, அம்மாவோட ஃபேவரட் ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன், இப்போ ஏகே அஜித்குமார். ஹீரோயின் வந்து கீர்த்தி சுரேஷ் அண்ட் கீர்த்தி சுரேஷ் தான் எனக்கும். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? ஆமாம், பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க. இங்கே அவளுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இது பியானோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதான் வயலினில் அந்த மியூசிக், கரோல் ஆஃப் த பெல்ஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக். ரியல் லைஃப்பில் யாரை நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து பிடிஎஸ் கண்டிப்பாக நான் ரியல் லைஃப்பில் மீட் பண்ணணும். அம்மு என்ன மீட் பண்ணணுமா? அப்புறம் ஷைலி இன்னொரு சப்ஸ்கிரைபர், அவங்கள மீட் பண்ணணுமா? பிடிஎஸை மீட் பண்ணணுமா? இதை தான் அவன் சொன்னான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து, குக்வி கோமாளிக்கு கூப்பிட்டா போவீங்களா? குக்வி கோமாளிக்கு அம்மு போவா. அம்மு போனால் நானும் போனால் யாரும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி. என்னது வாட் ஆர் யூ லைவ்னு கேட்டுட்டீங்க. அதை நான் கண்டால் கேட்டுருக்கேன். எனக்கே புரியும். நாங்கள் வந்து எங்கே இருக்கோன்னா, அம்மு வந்து பெங்களூர், நான் சென்னை. அப்புறம் வந்து அட்ரஸ் வந்து வேணா சொல்கிறேன். நம்பர் 6 விவேகானந்த தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு. அப்புறம் வந்து ஃபேவரட் கார்ட்டூன் ஷின்சான். டாப் 5 சொல்லவா? டாப் 5 வந்து சோட்டா பீம், அடுத்து சோட்டா பீம், வேறு என்ன பார்ப்பேன், மிஸ்டர் பீம், டோரிமான், டாம் அண்ட் ஜெரி, ஷின்சான். நருட்டோவும் நாங்கள் பார்ப்போம். நருட்டோ அண்ணி. அம்மு வந்து நருட்டோ, ஷின்சான். இது பாப்பா. உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? என் டூத் பேஸ்ட்டில் வந்து உப்பு இல்லை. அம்மு டூத் பேஸ்ட் உப்பு மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது அம்முட்ட வந்து அம்மு டூத் பேஸ்ட்லேயும் உப்பு இல்லை. அது வந்து கோல்கேட் தான், ஆனால் உப்பு இல்லையா என்னன்னு தெரில. அது வந்து வேறு ஏதோ பேர். உங்கள் ஃபேமிலியில் யூடியூப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? என் ஃபேமிலியில் ஒன்றும் சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ் காமிச்சு போட்டேன். அதுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப திட்டினாங்க, ஃபேஸ் காமிச்சு போடாத, லவ் டுடேவான மாதிரி எதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அதான் நான் வந்து ஃபேஸ் காமிச்சு போடுறதை விட்டுட்டு இதை போட்டேன். இதுக்கு எதுவுமே சொல்லலை. சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மள ஏதாவது நமக்கு வேணும்னா வேலை பார்த்துக்கலாம். எதை அம்முக்கு வந்து அவள் பிரதர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரா, அதை தான் அவள் சொன்னேன். அவங்க அண்ணன். உங்கள் லைஃப்பில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டிங்க. எங்களுக்கு ஃபேமிலியை விட எங்கள் 2 பேருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். துரோகம் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவள் சொன்னான். சூப்பர் பவர் என்ன வேணும்? சூப்பர் பவர் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சூப்பர் பவர் வேணும்னு கேட்டீங்க. அவளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணி மைண்டில் அப்படியே காப்பி பண்ணுறது, அதான் டிபி காப்பி சூப்பர் பவர் வேணுமா? எனக்கு வந்து இங்கே என்னென்ட்டு இப்படி டக்குன்னு இது பண்ண கொரியாக்கு போகிறவங்கள அந்த மாதிரி கலர். எனக்கு வந்து ரெட் அண்ட் பிளாக் பிடிக்கும். அவளுக்கு வந்து அமெக்ஸ் பொண்ணு, அவளுக்கு வந்து எல்லோ. பர்த் வந்து அவள் நவம்பர் பிறந்தா. டேட் சொல்கிறேன், நவம்பர் 2010. நான் ஜூலை 20, 2010. அப்புறம் வந்து யூசாப், அவள் வந்து யூ கட் யூஸ் பண்ணுறா. நான் வந்து இன்ஷாட்லேயே எனக்கு எல்லாம் முடிஞ்சிடும். போஸ்ட் அந்த மாதிரி போடணுன்னா ஃபோட்டோ எடிட்டரில் இது பண்ணுவேன். ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ். 2 பேத்துக்குமே மேக்ஸ். அவளுக்கு மேக்ஸு, எனக்கு சயின்ஸு. மேக்ஸ் அவ்வளோ வராது. சப்ஸ்கிரைப் யாரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணது வந்துன்னா ஜெனி எம்ஜே தான். ஏன்னா அவங்க அப்போ வந்து இந்த தங்கச்சியோட சண்டை இப்படிலாம் போடுவாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன்.
அம்மு வந்து அம்மு டைம்ஸை தான் சப்ஸ்கிரைப் பண்ணான். அவங்க சேலஞ்ச் வீடியோ, அப்புறம் அம்மு அந்த பேர். அடுத்து ஃபேவரட் யூடியூபர் கௌதம் அண்ணான்னு ஒருத்தவங்க வருவாங்களா, அவர் தான் அம்முக்கு பிடிக்கும். எனக்கு வந்து ஜெனி எம்ஜே, என்ஆர்எஃப்எம் விலாக்ஸ், அப்புறம் அம்முவோட சேனல். அடுத்து என்ஆர்எஃப்எம் விலாக்ஸ் வினிஷா விஜயகுமார், விலாக்ஸ் ஆஃப் சோனா. அடுத்து சரண், மிஸ்டர் சரண், கேட் அண்ட் ரேட், அப்புறம் சௌந்தர்யா வித் வர்ஷினி, சாபுத்ரி, அப்புறம் நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் அந்த ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. அப்புறம் வந்து நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. அம்மு வந்து அவர் பிரதர் ஆரம்பித்தானா, அதனால தான் அம்மு வந்து ஆரம்பிச்சாராம். அதனால தான் அம்மு அவன் வந்து அந்த அவன் வளரனே பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அவர் வந்து ஆரம்பிச்சதுனால இவ ஆரம்பிச்சாலாம். நான் வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது வந்து நான் வந்து அம்முவோட சப்ஸ்கிரைபர். ஃபஸ்ட்டு வந்து அம்முக்கு சும்மா கமெண்ட்ஸ் பண்ணுவேன், அவளும் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன், தேங்க்ஸ் அப்படி இப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் என்ன சொன்னால், நான் வந்து யூடியூப்பை விட்டு போகிறேன், வரமாட்டேன், அவள் தான் அம்மா ஃபோனை தரமாட்டாங்க. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த கமெண்ட், அந்த வீடியோவை. அந்த வீடியோ வந்து அம்மு போகிறாளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி, நான் பிபி வீடியோ போடுறேன், ஐ மீன் பிளாக் பிங்க் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவள் ஓகேப்பா அப்படின்னு சொன்னான். அவள் போனதுக்கப்புறம் சரி, நான் அவள் இருக்கும்போது நான் போடலான்னு தான் நினச்சேன். சரி அவளுக்கு எதுக்கு போட்டியாக வந்துட்டேன் அப்படின்ட்டு நான் போடலை. அடுத்து வந்து அவள் போன உடனே நான் போட்டு ஒரு 2 நாளில் அவள் சப்ஸ்கிரைப் பண்ணால், அடுத்து அவள் வந்து அவள் சேனலில் என் சேனலோட லிங்க்கை கொடுத்தா. அதில் எனக்கு எப்படியும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன், எங்கள் அம்மா ஃபோன் தந்துட்டாங்க, நாங்கள் வந்து இனிமேல் வீடியோ போடுவேன் அப்படின்டா. அப்போ வந்து என்னால் யூடியூப் சேனலில் டெலீட்டும் பண்ண முடியல, 10 சப்ஸ்கிரைபர் மேலே வந்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்கீங்க? ஆமாம், அப்படி தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மு வந்து எனக்கு எப்படி ஃப்ரெண்டுன்னா வந்து, நான் ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட்டை தான் பண்ணேன். இந்த கமெண்ட்டை வந்து என்னென்னா வந்து அவள் வந்து அதான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் என்ன பண்ண அப்படின்ட்டு. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுவேன் அப்படின்னா, ஆனால் அவளும் அந்த மாதிரி வீடியோ போட்டா. அதுக்கு வந்து சொன்னேன். அடுத்து வந்து எனக்கு ஆமாம், அவள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டே அவள் தான் பண்ணான். இதுவரை வந்து அம்மா வந்து எனக்கு கிடச்ச கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். இது ஏற்கனவே என் சேனலில் உள்ள வீடியோவில் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்கீங்க, யுவர் ஃபேவரட் மூவி அண்ட், இதான் லாஸ்ட்டு கொஸ்டின், யுவர் ஃபேவரட் மூவி அண்ட் சாங்ஸ். அம்முக்கு வந்து ரஜினி முருகன் மூவி பிடிக்குமா. அடுத்த சாங் வந்து ஓ மேலே ஒரு கண்ணு அந்த படம் பிடிக்குமா. எனக்கு வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஜோ, மஞ்சுமல் பாய்ஸ், வர்மா, ஆதித்ய வர்மா, அடுத்து அவள் வருவாளா, துல்லாத மனமும் துள்ளும், இந்த மாதிரி 90s மூவி ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து சாங்ஸ் வந்து பிலீவர், டாப் 1 பிலீவர். அடுத்து ஏகேவோட எல்லா சாங்ஸும் பிடிக்கும். மீனம்மா, கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒலிக்குச்சி, எல்லாமே அவர் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரீசண்டாக வந்த சாங்ஸ்னா உருகி போடுறதடி, கட்சி சேர, அச்சச்சோ, மனிதர் உணர்ந்து கொள்ள, இந்த சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும். அவ்வளோதான் பிடிக்கும். கே ட்ராமா பார்ப்பீங்களா? நான் பார்ப்பேன். எப்படின்னு தெரில, சொல்ல மறந்துட்டேன். அதான் லாஸ்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஷைலு கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணலன்ட்டு. பொதுவாக நிறைய பேர் கேட்டதுக்கு தான் வந்து, நிறைய பேர் கேட்ட ஒரே கொஸ்டினுக்கு தான் நாங்கள் ஆன்சர் பண்ணோம். இப்போ தனியாக ஒரு கொஸ்டின் கேட்டனால அதை மறந்துட்டோம். பட் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னால் வந்து வீடியோவாக போட முடியல, வாய்ஸாக போட்டுறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பியாஸ் யாருன்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், அது ஷைலு. ஆமாம், பியாஸ் யாருன்னு கேட்டிருந்தா. பியாஸ்லாம் ஒன்றும் இல்லைப்பா, 2 பேர்த்துக்குமே தான். பியாஸ்லாம் இல்லை, எல்லாருமே எங்களுக்கு பிடிக்கும். ஒருத்தவங்களை மட்டும் ஸ்பெஷலாக இது பண்ண மாட்டேன். ஜேகே ஃபேனு, வி ஃபேனுலாம் இல்லை, நாங்கள் பிடிஎஸ் ஆர்மிஸ். இதுக்கு வந்து நீங்கள் அடுத்த Q&A கேட்குறதுக்கு நீங்கள் கொஸ்டின் கேட்லுங்க கீழே.
கேளுங்க கொஞ்சம். இது வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னா உண்மையான அம்மு, அதான் பிடிஎஸ் எடிட்ஸோட ஓனர், அந்த ஓனர் அதான் எடிட்டர் வந்து உண்மையான அம்மு வந்து ஃபேஸ் ரிவீவல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கா. இது வந்து ஷைலுலாம் கேட்டாங்க, அவள் தான் ஃபேஸ் ரிவீவல் பண்ணணுன்ட்டு. அதுக்கு தான் சொல்கிறோம், ஓகேவா? சரி காய்ஸ், பாய். சரி பாய் காய்ஸ், அவ்வளோதான். அம்மா ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டா, நான் தான் பண்ணி